OMR சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 2 மேம்பாலங்களை கட்டுவதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் 2ஆம் கட்டமாக 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாதவரம் பால்பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான 45 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மெட்ரோ ரயில் பாதைக்கான பணியில் 20 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் பாதை OMR சாலையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் சோழிங்கநல்லூர் மற்றும் துரைப்பாக்கம் சாலை சந்திப்புகளில் தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மெட்ரோ ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டுருக்கு. அதனால் டிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இங்கேருந்து ஆஃபீஸ் போகிறது ஆல்மோஸ்ட் லைக் 1 hour மேக்ஸிமம் அப்படி ஆகுது. ரோட்டில் ரொம்ப சின்னதாக நல்லா ஒரு பஸ்ஸு போனாலே வந்து பிளாக் ஆகிடுது. தாண்டி போக முடியல. சப்போஸ் பீக் ஹவர்ஸில் போகிற மாதிரி இருந்தால் 1 hour மேலேயே போயிடுது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த 2 இடங்களிலும் மேம்பாலங்களை கட்ட சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்காக 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இந்த முடிவு வாகன ஓட்டிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துரைப்பாக்கமும் சோழிங்கநல்லூரும் பாலம் கட்ட போதா சொல்கிறாங்க. அந்த பாலம் கட்டினா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி நான் டிரைவர் தான், ரொம்ப டிலே ஆகுது. ஓனர்கிட்டையும் பேச முடியல. ஏன் லேட்டுன்றாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பாலம் கட்டாதனால வருது. பாலம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சோழிங்கநல்லூர் மற்றும் துரைப்பாக்கம் சந்திப்புகளில் மேம்பாலங்கள் கட்ட இருப்பதால் அப்பகுதியில் மெட்ரோ ரயில் பாதையில் சில திருத்தங்களும் செய்யப்பட உள்ளன. இதனால் அங்கு நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகள் முடிவு பெற கூடுதல் காலம் எடுக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. வழக்கமாக OMR சாலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துரைப்பாக்கம் சந்திப்பு மற்றும் சோழிங்கநல்லூர் சந்திப்பில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலங்கள் அமைக்க மெட்ரோ நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த மெட்ரோ நிர்வாகத்தின் சார்பாக அமைக்கப்படும் இந்த மேம்பாலத்தின் மூலமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது பெருமளவில் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த மெட்ரோ பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.